எருமை பொங்கல். இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். அப்படி என்ன சார் மட்டமாகிவிட்டோம்? எதற்காக இவ்வளவு விஷமோ, இவ்வளவு கோணல் உங்களுக்கு? பேச்செனமோ வாய்க்கிழிய பேசுகிறீர்கள். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஓரினம் என்கிறீர்கள். இந்த ஹரிஹரி ஐயர் கூட அர்த்தம் தெரியாமல் பாட்டை நெட்டுரு போட்டு முணுமுணுப்பாரே. தினம் தினம் 100 செய்யுட்களை. அதில் வருகிற இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு சிரிப்பேன். எனக்கு மாலாது. அம்பிகையின் கடாட்சம். பெற்றோருக்கும் காடும் வீடும், பகையும் நட்பும், ஓடும் உதடும் ஒன்றாகத்தான் தோன்றும். விடிய ஒரு ஜாமத்துக்கு எழுந்து குளித்துவிட்டு இதை சொல்லாமல் அவர் ஹோட்டலை திறக்கவும் மாட்டார், வியாபாரத்தை தொடங்கவும் மாட்டார். என்ன சமரச புத்தி, என்ன விசாலம்! அவர் இந்த சமரசவாதத்தை எப்படி நடைமுறையில் கையாள்கிறார் என்று நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். அவர் ஹோட்டலுக்கு போய் அந்த காஃபியை ஒரு வாய் குடித்து பாருங்கள். காடும் வீடும் ஓடும் உதடும் என்று அடிக்கின கவி பாலும் ஜலமும் என்பதை ஹரிஹரையர் பூர்த்தி செய்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டது தெரியும். ஏதோ ஞாபகம் வந்தது, சொன்னேன். நீங்கள் மனிதர்கள். எதையும் சொல்லவோ செய்யவோ உரிமை உண்டு, வல்லமை உண்டு உங்களுக்கு. எல்லோரும் ஓரினம் என்று சொன்ன நீங்களே தானே சிவப்பு ஒரு அழகு, சூடு ஒரு ருசி என்று பழமொழி கட்டியிருக்கிறீர்கள். இன்றைக்கே காங்கோவில் ரகளைப்படுகிறது இந்த பழமொழி கட்டின சொக்கப்பனை தானே சார். ஜெர்மனி, இத்தாலி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஜப்பான் மீது அணுகுண்டை போட்டானே, அதுவும் இந்த சொக்கப்பனை தானே. ஆஹா, என்ன ஆயிற்று? பாம்புக்கும் வாளை காண்பிக்கிறது, மீனுக்கும் தலையை காண்பிக்கிறது. இதுதானே உங்கள் ஆச்சாரம், தத்துவம், பண்பாடு? பேஷ். என்ன பட்டணும்? என்ன திடீர்னு கோபதாபம் எல்லாம் அமர்க்கலப்படுகிறது இன்னைக்கு? கேட்கிறது யார் தெரிகிறதா? வலங்கிமான். அவளும் எங்களவ தான். என்ன வாங்கின பிறகு எங்கள் எஜமானர் இருக்கிறாரே ராமச்சந்திர சேர்வை, அவர் எனக்கு ஜோடியாக இருக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் ஜில்லா முழுவதும் சல்லடை போட்டு சலித்து கடைசியில் வலங்கிமானில் போய் இவளை வாங்கி கொண்டு வந்தார். கொம்பு, உயரம், பார்வை, பால் கறவை எல்லாம் தத்ரூபமாக என் மாதிரியே. எங்கள் 2 பேரையும் தனித்தனியாக புகைப்படம் பிடித்து உங்களிடம் காண்பித்தால் என்னை அவள் என்பீர்கள், அவளை நான் என்பீர்கள். போதுமா? அப்படி அச்சாக இருக்கிறோம். அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக அவளுக்கு வலங்கிமான் என்றும் எனக்கு பட்டணம் என்றும் பெயர் வைத்தார் சேர்வை. கோபம் வராமல் என்ன செய்யும்? இங்கே நடக்கிற காரியம் ஒவ்வொன்றையும் பார்த்தா எனக்கு மனசு கொதிக்கிறது, கத்துக்கிறேன். அப்படி என்ன காரியம் நடந்து போச்சு இப்போ? மன்னித்து விடுங்கள், அவளுக்கு இலக்கணமாக பேச வராது, பழக்கம் அப்படி. காரியமா? நீ எருமையிலையும் வடிகட்டின எருமையாக இருக்கிறியே, நீ நல்ல காலத்தையே கண்ணால் கண்டதில்லையோ? அட, சேதியை சொல்லுங்கிறேன். பால் கறக்கிற எருமையை யாராவது ஏரியில் பூட்டுவார்களா? என்னையும் உன்னையும் இந்த கதிக்கு ஆளாக்கி விட்டாரே நம்ம எஜமானர். என்ன காரியம் நடந்து விட்டது என்று கேட்கிறாயே? பூட்டினா என்ன? நாம் என்ன பசுமாடா? ஏன், நாமும் தான் பசுமாடு மாதிரி பால் கொடுக்குறோம். அப்படி பார்க்க போனால் ஆடு கூடந்தான் பால் கொடுக்குது, கழுதை கூடந்தான் பால் கொடுக்குது, ஏன் பன்னி கூடந்தான் பால் கொடுக்குது. அப்படியானால் அவற்றின் பாலையே இந்த மனிதர்கள் சாப்பிடட்டுமே. நாம் கொடுக்காட்டி போனால் அதையும் தான் சாப்பிட பழகிக்குவாங்க. மனுஷங்களை லேசுப்பட்டவங்கன்னு நினைக்காத, எதுக்கும் துணிஞ்சவங்க. எதுக்கும் என்று வெறுமனே சொல்லாத, எந்த பாவத்துக்கும் என்று சொல்லு. பாவமோ புண்ணியமோ, நான் சொல்கிறது என்னன்னா, நம்ம நிலைமைக்கு மீறி கோச்சிக்கப்படாது, ஆங்காரப்படப்படாது. அதாவது நம்மையே ஏரியில் கட்டி உழட்டும், நாம் கழுத்தை நீட்டிக்கிட்டு சேவகம் செய்ய வேண்டும் என்கிறாயா? என்ன செய்கிறது? அடபேமானி, அப்படின்னா மானம் இல்லாதவனே என்று அர்த்தம்.
மறுபடியும் மறுபடியும் நீ அதை தானே சொல்லற? நமக்கு தலையில் எழுதினு தானே நடக்கும். அடப்பேதையே, கஷ்டம்தான் நமக்கு விதித்திருக்கிறது என்று ஒரு முயற்சியும் செய்யாமல் கஷ்டத்தையே கட்டிக்கொண்டு அழுகிற சில கேடுகட்ட ஆத்மாவாக இருக்கிறாயே. என்ன செய்வது? தாய் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டது முதல் பட்டிக்காடுகளில் சுற்றி சுற்றி வாழ்கிறவளுக்கு எப்படி ரோஷம் வரப்போகிறது? தன்மானம் தெரிய போகிறது? பட்டணத்தில் தெருமுனைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நடக்கும் உரிமை போராட்ட பேச்சுகளை கேட்டிருந்தா நீ இப்படி பேசுவாயா? உனக்கு எங்க அந்த பாக்கியம் சித்திக்கப் போகிறது? இந்த ஜென்மத்தில் நீ தான் பட்டணம் என்றால் பின்னாக்கு மாதிரி இருக்குமா, கழுநீர் மாதிரி இருக்குமா என்று கேட்கிறாயே. நான் பட்டிக்காடுங்கிறது தான் தெரிஞ்சிருக்கே, அது கிடக்கட்டும். என்ன செஞ்சா கஷ்டம் விடியுங்கிற அதை தான் முதலில் சொல்ல கேட்குறேன். சண்டித்தனம் பண்ண வேண்டும், பிடிவாதம் பண்ண வேண்டும், முரட்டுத்தனம் செய்ய வேண்டும். ஏற கழுத்தில் வைத்தா எகிரி குதித்து எம்ப வேண்டும். சமத்தியா உதவுழுவும் தெரிஞ்சிக்க. உடம்பு சரியில்லாதது போல பாசாங்கு செய்ய வேண்டும். செஞ்சா நம்ம வேறு யாருக்காவது விற்று விடுவார் சேர்வை. அந்த இடமும் அப்படியே இருந்தா மறுபடியும் முயற்சி, முரட்டுத்தனம். நீ இப்போ பேசுகிறத பார்த்தா ஏன் மாட்டு பொங்கல் மாதிரி எங்களுக்கும் எருமை பொங்கல் கொண்டாடலைன்னு கேட்டுருவ போல் இருக்கே. போல் இருக்குதே, என்ன கேட்டே ஆயிற்று. கேட்டு விட்டியா? அட ஆமாம். எங்க? போன எஜமானிடத்தில். பட்டணத்துலையா? ஆமாம். அவங்க கிட்ட போய் எதிர்க்க நின்று கேட்டியா? ஏன் எருமை பொங்கல் கொண்டாடலைன்னு? அப்படி கேட்பனா? அப்படி கேட்டா இந்த மனிதர்கள் மசிவார்களா என்ன? காரியத்தில் காண்பித்தேன். நல்லா சொல்லு. நானும் இங்கே 15 நாள் ஆச்சு. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. பட்டணத்தில் யார்கிட்டலாம் எப்படி இருந்த, ஏன் இந்த ஊருக்கு வந்த, எல்லாத்தையும் இப்போ சொல்லு, கேட்குறேன். அப்படி ஒன்றும் பிரமாதமாக என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சங்கதி எதுவும் இல்லை. பிறந்தது செஞ்சில, அந்த மண்வாகோ என்னவோ. இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சல் எங்கே வரப்போகிறது எனக்கு? பிறந்து 2 மாதங்களுக்கெல்லாம் திருவண்ணாமலையில் யாருக்கோ என்னை விற்று விட்டார்கள். அவர் மறுபடியும் விற்றார். திண்டிவனம் ரெட்டியார் ஒருவரிடம் வந்தேன். அப்புறம் கைமாறி மதுரந்தங்கம், பல்லாவரம் என்று படிப்படியாக பட்டணத்துக்கே வந்துவிட்டேன். பல்லாவரம், ஏழுமலை ஏகப்பட்ட ஆகாரங்களை போட்டு என்னை வளர்த்தார். ரொம்ப நல்ல மனிதர் என்று வாழ்த்து கொண்டே இருந்தேன். திடீரென்று அவர் சாயம் வெளுத்து விட்டது. 100 ரூபா லாபத்துக்காக இந்த கரிசனம் எல்லாம். அவர் கையிலிருந்து பட்டணம் ஹரிஹரையரிடம் வந்தேன். ஜார்ஜ் டவுனில் ஒரு ஹோட்டல் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர். ரொம்ப ஆசார சீலர். கரிச்சான் குருவியோடு எழுந்து குளித்து ஜபம் செய்து அம்பாலை ஆராதித்து விட்டு தான் ஹோட்டலை திறக்கிற வழக்கம். ஆனால் இதனாலெல்லாம் ஞானம் வந்து விடுமா இந்த மனிதர்களுக்கு? கொட்டிலுக்குள் நுழைந்ததுமே எனக்கு என்னமோ போலிருந்தது. நம்மவர்கள் யாருமே இல்லை. 4 பசுமாடுகள் ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்தன. ஆந்திர தேசத்து ஆத்மாக்கள். ஓங்கோலம். என்னை பார்த்ததுமே ஒன்று தலையை கன அகம்பாவமாக ஆட்டியது. எனக்கு என்னவோ போலிருந்தது. முதல் சந்திப்பே இப்படி இருக்கிறதே, போக போக எப்படி இருக்குமோ என்ற ஒரு சிறு கவலை ஏற்பட்டது. பரவாயில்ல, நாம யார் ஒம்புக்கும் போகாமல் இருந்துவிட்டா போகிறது என்ற தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன் வழங்கிமான், வஞ்சனை இல்லாமல் கொடுத்தேன். ஹரிஹர ஐயர் கறந்தாலும் சரி, அவர் மனைவி கறந்தாலும் சரி, இல்லை அவர் வீட்டு ஆள் என்று பெயர் சொல்லி கொண்டு யார் வந்தாலும் சரி, 1 பக்கெட் பால் கொடுத்து விடுகிறது. ஆனால் என்ன ஆயிற்று? 2 மாசமாக பார்த்து கொண்டிருந்தது வெறும் வஞ்சனை என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. நான் அடியெடுத்து வைத்த அன்று மாலை 4 கட்டுப்புல் வந்தது. நிமிர்ந்து பார்த்தேன்.
கட்டுகளை பறித்து போட்ட ஆள் எல்லாவற்றையும் ஓங்கால்களுக்கே போட்டுவிட்டு போய்விட்டான். ஒரு கட்டு வைக்கோலை தின்றுவிட்டு முளையை பார்த்து கொண்டே மத்தியானமே பிடித்து நிற்கிறேன் நான். திரும்பி பார்த்தார்களா? இல்லவே இல்லை. ஆனால் சமாதானம் செய்து கொண்டேன். புதிதாக வருபவர்களை படிமானமாக இருப்பார்களா என்று சோதனை செய்கிற வழக்கம்தானே, அப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டேன். 1 வாரமாயிற்று, 2 வாரமாயிற்று, 1 மாதமாயிற்று. இன்னும் அதே 2 ப்ரீ வைக்கோலை தவிர கவனைக்கு ஒன்றுமே வருவதாக தெரியவில்லை. 2 ப்ரீ வைக்கோல் நமக்கு எம்மாத்திரம்? வயிற்று சுவரிலே பூசிக்கொண்டு விடும். 1 மாதம் கழித்து தான் எனக்கு புலனாயிற்று. ஒரு சோதனை இல்லை, இது நாசக்கார வஞ்சனை என்று. முழுகி குளிக்க கூட நாதி இல்லாத ஊரில் வந்து இந்த உஷ்ணத்தை பாராட்டாம நம்முடைய பிறவி தேவைகளை கூட சட்டை செய்யாமல் உழைக்கிற நமக்கு அந்த புல்லில் கொஞ்சம் போட்டாதான் என்ன படித்தாலும் மனிதன் தானே. வெள்ளத்தோலை கண்டு மயங்கிறவன் அவன். பொய்யில்லை, எம்ஏ படித்திருப்பான். ஆனால் ஐநா சபையில் பேசுவான். ஆனால் பெண்டாட்டி கருப்பாக இருக்கக்கூடாது. கருப்பு ஒரு வர்ணம் இல்லையா? முகத்தை சுளிக்கும்படியாக என்ன இருக்கிறது இந்த கருப்பில்? படித்தவர்களுக்கு கூட இந்த சாதாரண விஷயம் ஏன் தெரிவதில்லை என்று யோசித்து பார்த்தேன். புரியவில்லை. மனுஷனுக்கு இந்த இனப்பற்று ரொம்ப அதிகம். ஓங்கோலிலேயே ஒரு கருப்பு பசுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான். ஏதோ தவறி பிறந்து விட்டது என்று உபச்சாரம் எல்லாம் அங்கேதான் செய்வானே ஒழிய நம் பக்கம் திரும்ப மாட்டான். காடும் வீடும் ஓடும் உதடு என்ற அபேதவாதத்தை முணுமுணுக்கிற ஹரிஹரி ஐயரும் இதற்கு விலக்கில்லை என்று நன்றாக புரிந்துவிட்டது. வேலை கற்றுக்கொடுக்கிறேன் என்று சம்பளம் இல்லாமலே புது மனிதர்களை வருஷ கணக்கில் வேலை வாங்குகிற நீசத்தனம் மனிதர்களுக்கு உண்டு. அதே தான் இவரும் செய்கிறார் என்று புரிந்துவிட்டது. அப்புறம் கோபப்பட ஆரம்பித்தேன். கசப்பு வந்துவிட்டால் என்ன செய்ய முடியும்? எதை கண்டாலும் வெறுப்பு. எங்கேயாவது ஓடி போய்விட வேண்டும் என்று சதா ஒரு ஏக்கம். இந்த சமயத்தில் தான் பொங்கல் பண்டிகை வந்தது. ஓங்கோலுக்கு ஏகப்பட்ட உபாச்சாரம். கொம்பு சீவினார்கள், உடம்பை தேய்த்தார்கள், குளிப்பாட்டினார்கள், மஞ்சள் பூசினார்கள், குங்குமம் இட்டார்கள், வாழைப்பழமாக கொடுத்தார்கள், பொங்கல் படைத்தார்கள், தூபம் காட்டினார்கள், கற்பூரம் காட்டினார்கள், மணி அடித்தார்கள், நெட்டி மாலை போட்டார்கள். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நின்றேன். ஏன், எனக்கு இதற்கெல்லாம் உரிமை கிடையாதா? நான் உழைக்கவில்லையா? கொடுக்கவில்லையா? கைம்பெண்ணை போல ஒதுக்கி விட்டார்களே. மனிதர்களில் கூட கைம்பெண்ணை அப்படியெல்லாம் எக்காலத்தில் செய்ய முடியாது. ஓங்கோல்களுக்கு பச்சைப்பட்டு சரிகை முகாப்படம் எல்லாம் போட்டு கொம்புக்கு ஊதுவத்தி வைத்து ஊர்வலம் விட்டார்கள். பொங்கலோ பொங்கல் என்று கத்தினார்கள். தாம்பாளத்தை தட்டினார்கள். எனக்கு அசூசை ஒன்றும் இல்லை. பிறருக்கு சம்பத்து வருவதை பார்த்து நான் என்றுமே எரிந்தது கிடையாது. ஆனால் நானும் கூட நிற்கிறேனே, உழைக்கிறேனே, ஏன் என் பக்கம் திரும்பக்கூடாது? எருமை பொங்கல் கூட கேட்டிடுவ போலிருக்கே என்று கேட்கிறாயே, ஏன் கேட்கக்கூடாது? நாம் எதில் மட்டமாக போய்விட்டோம்? ஒரு நாள் நமக்காக ஒதுக்கினால்தான் என்ன? கௌரவ குறைச்சலாக இருந்தால் வெள்ளைக்காலை பசுவோடு நிறுத்த வேண்டாம், அன்று கொண்டாட வேண்டாம், மறுநாளைக்கு கொண்டாடலாம் அல்லவா? உன்னிடம் இப்போது பேசுகிறேனே, அதே மாதிரி தான் அன்றும் வந்தது. திமிர். முட்ட முடியுமா? அடிப்பார்கள், சமயம் வரும் என்று பொறுத்து கொண்டே இருந்தேன். என்ன ஆச்சரியம், ஏழை கண்ணீர் வீணாகாது. அன்று இரவு ஹரிஹரி ஐயர் குழந்தைகள் சம்சாரத்துடன் சினிமா பார்க்க போய்விட்டார்கள். அந்த அம்மாள் எனக்கு பக்கத்து சுவரில் கட்டியிருந்த புடவையை வாங்கி வைக்க மறந்துவிட்டார். பார்த்தேன். கொல்லை தெரு வெளிச்சத்தில் லேசாக தெரிந்தது. பனாரஸ் புடவை. விலை 200 ரூபாய் இருக்கும். போன தீபாவளிக்கு வாங்கினதான். அதற்கு கீழே டிஷ்யூ புடவை.
இந்த புடவை 400 ரூபாய். எண்ணெய் பட்டு விட்டது என்றோ என்னவோ நினைத்து விட்டார்கள். உலர்த்தியிருந்தார்கள். பனாரஸ் புடவை கண்ணை பறித்தது. ஏன் பத்திரமாக வாங்கி வைக்கவில்லை? வீட்டில் திருட்டு பயம் கிடையாது, கொள்ளைக்கதவு கிடையாது, சுவர்தான். அந்த தைரியத்தில் தான் அவர்கள் பேசாமல் போய்விட்டார்கள். ஒரு அகத்திக்கீரை கட்டு, ஒரு புல்லுக்கட்டு போட்டதுண்டா நமக்கு? இந்த அபேதவாதி சம்சாரத்துக்கு 600 ரூபாய்க்கு புடவை வாங்குகிறான். காடும் வீடும் என்னும் ஸ்லோகம் சொல்கிற அபேதவாதி கீரைக்கட்டு 1 அணா, பனாரஸ் புடவை 200 ரூபா, புல்லுக்கட்டு 4 அணா, டிஷ்யூ புடவை 400 ரூபா. எனக்கென்ன, நான் வெள்ளைக்கார ஜாதி இல்லையே, கருப்பு, மட்டத்திலும் சர்வ மட்டம். சாப்பாட்டு விஷயத்தில் நான் அபேதவாதி. அப்படி செய்ததும் மனிதர்கள்தான். பல்லால் பிடித்து ஒரு இழுத்தேன். டர். பனாரஸ் புடவை கிழிந்தது. பிறகு டிஷ்யூ புடவையும் கிழிந்தது. அரை நாழிகை தான் ஆயிற்று. சுவரில் ஆணிதான் பாக்கி. 2 மாசமா நிரம்பாத வயிறு நிரம்பிற்று. காலையில் அந்த அம்மா வந்தாள். நமக்கே உண்டே ஒரு பார்வை, பெருமையுடன் திரும்பி பார்க்கிற பார்வை. அதை வீசினேன். உள்ளுக்குள்ள ஒரே சிரிப்பு, அடக்க முடியாத சிரிப்பு. அவ்வளவு சிரிப்பை அப்படி மறைத்ததே இல்லை நான். அம்மாள் முகத்தில் ஒரு பயம். அரை மணிக்குள் வீடே ரகலைப்பட்டது. என்னை முளையில் நெருக்கமாக கட்டி ஹரிஹரஹேயர், அந்த அம்மாள், அவர்களுடைய பெண்ணு, வேலைக்கார ஸ்ரீதர் நாயர் எல்லோரும் சகசிராம அர்ச்சனை செய்தார்கள். மட்டையால், விசிறி கம்பால், கரண்டியால் அடித்தார்கள். முகத்தில் அடித்தார்கள். நாசமா போக, கரியா போக. எத்தனை வசவுகள்! திட்ட ஆரம்பித்தால் இந்த மனிதர்களுக்குத்தான் எவ்வளவு கற்பனை, எவ்வளவு சொல்நயம், புதுமை, வேகம். நாளா நாள் என்னை விற்றுவிட்டார்கள். பால் எத்தனை கொடுத்தால் என்ன? கெட்ட பேர் வாங்கினதற்காக, திருட்டு தீனி தின்றதுக்காக என்னை கூட்ஸ் வண்டியில் போட்டு இங்கே அனுப்பிவிட்டார்கள். தஞ்சாவூர் ஜில்லாவை முன்பின் நான் பார்த்ததில்லை. பச்சையும் சோலையும் பார்க்க பரவசமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த எஜமானே தேவலை என்று இருக்கிறது. இதை பாரு, நீ அடங்கி ஒடுங்கி சாதுவாக இரு. என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் பட்டணத்தில் வளர்ந்தவள். எருமை பொங்கல் ஏன் கொண்டாடக்கூடாது என்று ஜாடை மாடையாகவும் பகிங்கரமாகவும் செய்து காண்பிக்கத்தான் போகிறேன். நான் மகிஷி, மனுஷி இல்லை, ஞாபகம் இருக்கட்டும். முற்றும்.